குறிப்பா நம்ம சமீபத்தில மதுரையில பார்த்தோம். முருக பக்தர்கள் மாநாட்டுல 5,00,000 பேர் கூடியிருந்தாங்க. அந்த இல்ல மாரி அதுதான் இப்ப கூட்டத்தில நான் கூட ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தது. அததான் இப்ப அடுத்து உதாரணமா சொல்ல வந்தேன். இது அரசியல் பேசுறதா நினைக்க வேணாம். இது வந்து ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு 5,00,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடினார்கள். ஆனா, அங்க இருக்கிற சேர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, எந்த விதமான குப்பையும் இல்லாமல் அந்த திடல் வந்து அவ்வளவு அருமையாக இருந்தது. அவ்வளவு ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் எப்படிப்பட்ட ஒரு ஃபைன் டியூனா இருக்கணுன்றதற்கான ஒரு உதாரணமாக அது இருந்தது. இந்த இடத்துல என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, திட்டமிடுதல் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு செயலாக இருக்கிறது. வாலண்டியர்ஸ் யாரும் இருந்த மாரி தெரியல. இந்த நிகழ்ச்சி ம். மட்டும் இல்ல. நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியில எந்த விதமான ஒரு கூட்டத்திற்கும் தன்னார்வலர்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துபவர்கள் யாரும் நியமிக்கப்பட்டதாக தெரியவில்லை. இப்போ நம்ம மதுரை மாநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. எல்லாரையும் வழிகாட்டுவதற்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் சிவராத்திரியில ஈஷால லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. அங்க நெறைய ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்.